யாழி டிவி சிறப்பாக நம்முடைய ஒளிநாடாவை பதிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, நம்முடைய வில்லுப்பாட்டை பதிவு செய்து நம்ம யாழி டிவி அண்ணாச்சி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பகவதியாளுடைய வாசலில் பாலகன் சுடலை ஆண்டவன் வருகின்றார். ஒரு வட்டப்பாறைக்கு வந்தார்கள். அங்கே வந்தாள் பேச்சியம்மா. ஏ அப்பாய மகாராஜா, ஐயா ஐயா சுடல நாம் பெத்த மகனி, உனக்கோ வாலிப வயது, எனக்கு வயசான காலம். மகனி, உன் பின்னால் என்னால் வர முடியாதப்பா. நீ நடக்க நான் லொக்கு லொக்குன்னு பின்னால ஓடித்தான் வரேன். அப்படியா? என்ன பாரு, படங்காலெல்லாம் வீங்கி போச்சு அம்மா. நான் அந்த வட்டப்பாறையில இருந்துக்கிடுதேன். உனக்கு கால் வலி வந்துருச்சு அம்மா. எனக்கு ஒரு அடி கூட உன் கூட எடுத்து வைக்க முடியாது. சரிதா, நாங்க இருந்துக்கிட்டேன். அப்படி அந்த வட்டப்பாறையில பேச்சு அம்மாள் அமர்ந்தாள். மகனே, உனக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது ஆமா அம்மான்னு சொல்லுவான். முன்ன நச்சின்னு வந்து நிப்பேன். அல்ல நிக்கிறேன் அப்படின்னா. ஆமா, வட்டப்பாறையில பேச்சு அம்மாள் அமர்ந்தாள். பேச்சியம்மாள் அமர்ந்ததுனால பேச்சுப்பாறை என்று பேர் வந்தது. பேச்சுப்பாறை ஏமா ஐயா, பேச்சுப்பாறை அணைக்கட்டு சாதாரணமான அணைக்கட்டு இல்ல. அங்க பாரு, அணைக்கட்டு கெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேச்சியம்மாள் இருந்தது யாருக்கும் தெரியாது. அம்மா இருக்கிறது யாருக்கு தெரியும்? பெத்தவ அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. சரதி, இவங்க பகல் போல அணைக்கட்டை கட்டி வைப்பாங்க. பகலெல்லாம் அணையில சிமெண்ட் போட்டு கட்டுவாங்க. விடியகாலம் பார்த்தா ஒரு இடம் இருக்கா போற இடிஞ்சு விழுந்துரும். அப்படியா? என்னடா 10 நாளா இருந்து பார்த்தா ஒரு வாரம் இருந்து பார்க்க நம்ம கட்டுதான் பகல் போறோம். சரி, விடியகாலம் பார்த்தா இடிஞ்சு கிடக்கன்னு பாக்கையில அப்பதான் அண்ணன் ஆதிபராசக்தி பேச்சியம்மாள் தொடங்குகிறார். அம்மா பேச்சியம்மா தோன்றா. எப்பா மகனே, ஏ மக்களா, இந்த அணைக்கட்டு நிக்கணும்னாக்கி எனக்கு இந்த இடத்துல ஒரு நிலையம் போட்டு கொடுங்கப்பா. ஓஹோ, இந்த இடத்துல எனக்கு நிலையம் வேணும், இந்த இடத்துல எனக்கு பேர் வேணும். அது இந்த நிலையம் போட்டு கொடுத்தா போறாது. சரி, இனி கெட்டுக்கின்றாயே அணைக்கட்டு. ஆமா, இதுக்கு என் பேர் தான் வைக்கணும். ஓ, அதுதான் பேச்சுப்பாறை அணை என்று பேர் வந்ததோ. இன்னைக்கு எங்க தண்ணி வத்தினாலும் வத்துமா தவிர சரிதா, பேச்சுப்பாறை அணையில மட்டும் தண்ணி வத்தாது. வத்தாத ஜீவநதியாக ஓடிக்கிட்டு இருக்கும். அங்க வத்தா ஜீவனை பேச்சுப்பாறை அணை, இங்க நமக்கு வத்தா ஜீவனை தாமிரபரணி ஆறு. திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு. அப்படி ஓடி பாவனாசையில தோண்டி ஆமா திருச்செந்தூர் கடல் வரைக்கும் போகுது இல்லையா? அப்படி போதுமா? ஆகையினால் ஏமா இங்க தண்ணி குடிக்கிறதே நம்ம தாமிரபரணி தண்ணி தான். ஓஹோ, நம்ம கோயில்பட்டி மலையாளத்து மகாராஜா இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏபா அழகான ஆத்தண்ணி வருது. நம்ம சீவலப்பேரியிலிருந்து தாமிரபரணி தண்ணி வருது. குடிச்சு ஐயா அங்க ஆரம்பிச்சா இது மலையாளத்து மகாராஜா கோயில் வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அமையா நடக்கட்டும். சரிதான். ஆகையினால் என்னம்மா பேச்சுப்பாறையிலே பேச்சியம்மாள் அமர்ந்திருக்கின்ற பேயாண்டி சுடலை ஆண்டவன் உச்சுப்பாறையில் என்று பார்க்கிறார். சுத்தி பார்க்காரு. எங்கே தனிமையாக ஒரு தாயார் இருக்கான அப்பா சொன்னாரு. நம்ம அப்பன் சுப்பன் சொன்னாரு. சிவபெருமானு ஒரு தாய் தனியா இருக்குன்னு சொன்னாரு. ஆமா, அவளை பார்க்கணுமே. எங்க இருக்கான்னு பார்க்காரு. பார்க்கணும், தேடி பார்க்கணுங்க அம்மைய. உச்சி மலையில இருந்து சுடலை நின்று பார்க்கும்போது பார்க்கின்ற போது எந்த இடம் தெரிந்தது? எந்த இடமா தெரியாது? அஞ்சி கொச்சி மலையாளம்
பொன்னால மண்டபமா பொல்லாத மண்டபமா பூத்தொடுக்கும் சாவடியா பூத்தொடுக்கும் சாவடியா அம்மையான பகவதிக்கு அம்மையான பகவதிக்கு 1000 பட்டேர்மார்கள் பட்டேர்மார்கள் பட்டமார்கள் அபிஷேகம் செய்து வர செய்து வர 1000 பட்டமார்கள் பட்டமார்கள் பட்டேர்மார்கள் செய்து வர செய்து வர கோட்டை கோபுரம் எங்க பார்த்தாலும் அம்மாளுக்கு நிறைய சனக்கூட்டம் நடக்கின்றது. எப்படி விழா நடக்கு? எப்படியா? மாதம் ஒரு திருநாளா ஒரு திருநாளா வருடம் ஒரு தேரோட்டமா வருடா ஒரு தேரோட்டமா ஆறுகாலே பூஜையதிய பூஜையதே பூஜையதிய பூஜையதே பகவதிக்கு நடக்குதம்மா பூஜையதே நமோ நடக்குதம்மா பகவதியாளுக்கு 6 கால பூஜை, ஆ, அபிஷேக பூஜை நடக்கிறது, நடக்கின்றது. தேர் திருவிழா நடக்கிறது. நடக்கின்றது. அதாவது அம்பாளை சப்பரத்தில் அலங்காரம் செய்து வைத்து செய்து வைத்து 4 ரத வீதியும் சுத்தி வருகிறது. சுத்தி வருகின்றது. அந்த தேரோட்டம் ஓடும் போது வருகின்ற போது பார்த்தார் இந்த மகாராஜா, மலையாளத்து மகாராஜா சுடல ஐயா. சொடல ஐயா பார்த்து என்ன செய்தாரு? அப்படியே இந்த இடத்துல நம்ம வந்து மக்கா என்ற நகரிலே 8 நாளா இருந்து பார்த்தோம். இங்க வந்து நம்ம 8 நாளா இருந்து பார்த்தோம். ஆமா, இங்க 8 நாளா நீடிக்க கூடாது. வந்த அன்னைக்கே நம்ம வேலையை காமிச்சிட வேண்டியதுதான். அன்னைக்கே மிதியில விட்டுறணும், அடியில விட்டுறணும். ஆமா, என்னது எந்த அன்னைக்கு என்னமோ சொல்றாரு? என்ன செய்யணும்? என்னத்தையா வாழ்த்த சொல்றாரு? கோவில்பட்டி நகரத்திலே காக்காட்சி அம்மாளுடைய ஆலயம். காக்காட்சி அம்மாளுடைய ஆலயம் அப்படின்னா ரொம்ப அழகாக, ரொம்ப சிறப்பாக, நல்ல அம்பாள். அவளை வணங்கினா என்றைக்குமே நம்மளையும் வாழ வைப்பா. காக்காட்சி அம்மாளுடைய கருணையினாலும் சுடலை ஆண்டவருடைய கருணையினாலும் சிவனடைந்த பெருமாள் செல்லப்பிள்ளை சுவாமியுடைய அருளாலும் நல்ல மாடசாமி தலவா மாடசாமி சுடலை ஆண்டவருடைய அருளாலும் சிறப்பாக ஆண்டவனை பூஜை செய்து நாம வணங்கி வந்தோம் என்றால் இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி ஆண்டவன் சுடலை ஆண்டவன் அப்படியே தேர் திருவிழாவில் வந்து அந்த தேரை எட்டி மிதிச்சார். ஆமா ஐயா, அச்சி முறிஞ்சது, ஆலகால் சாஞ்சது, அச்சினெல்லாம் முறிந்திடும், அரைக்காலகண்டிடும், பார்த்தாரே சுடலை ஐயா பாலகனு எண்ணுவார். ஒரே மிதி தேர் போய் ஒரு வாரமா நின்று போச்சு. நின்று போச்சு. பக்தர் எல்லாம் பார்த்தாங்க, என்னப்பா நாங்க ஒரு குறையும் வைக்கலையே. ஐயன்மார்களும் போத்திமார்களும் குருக்கள்மார்களும், ஆமா அம்பே பகவதி உனக்கு அழகாக தானே பூஜை பண்ணணும் தாயே, ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்று தேர் அச்சு முடிந்து போச்சு. என்ன என்று பகவதி இடத்துல முறையிட்டார்கள். உடனே விஸ்வபிரம ஆசாரிமார்களை கூப்பிட்டு தேரை அழகாக சரி செய்து நிலையில நிறுத்தியாச்சு. அதோட விட்டாரா இந்த சுடலை? என்ன செய்தாரு? மலையாளத்து மகாராஜா நம்ம வந்த விவரம் தெரிய வேண்டும். அவளுக்கு தெரியணும். ஆமையா, ஆமா சரதா ஐயா, 5 வயது சென்ற அறியாத பிள்ளை போல அர்த்த சாம வேளையில அவருடைய 5 வயது குழந்தையாக சென்று கோயில் பூஜாரி பூஜை பண்ணிட்டு வராரு. அவரு அப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் கற்பூரத்தை காமிச்சிட்டு இருக்காரு. அப்படியே தீபத்தட்டை பிடிக்க செவிட்டோடு அடிச்சார். அம்மே
பகவதின்னு விழுந்தார். போத்தின்னு விழுந்துட்டாரு. தாயே, ஆ. உனக்கு என்ன குறை வச்சேன் தாயி? தாயே, எப்போது மாதிரிதானே பூஜை பண்ணிட்டு இருக்க. உனக்கு பூஜை பண்ணுனது நீ பூஜை பண்ணாதன்னு அற உழுதே. அம்மா, ஒரு அடி வந்து இடி மாதிரி உழுதே, ஆளு தெரியலையே. அடி விடுது, ஆளை காணல. நான் என் பொண்டாட்டிக்கு புரிஞ்சனா போய் சேரணுமே. சார்தான் நீ என்னைய அடிக்கானே யாருன்னு தெரியல அப்படின்னு அழுதாரு. இந்த பூஜையை நீயே பண்ணிக்கா. ஆமா, என் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க போறோம்ட்டு. கஷ்டப்பட்டா யார் தான் தாங்க முடியும்? உனக்கு பூஜை பண்ணி நான் ஏன் அடி வாங்கணும்? அதுக்கு புதுக்கு அப்படி தீபத்திட்ட போட்டுட்டு பூஜாரி போயிட்டார். சம்பளமும் வேண்டாம், கிம்பளமும் வேண்டாம். பார்த்தா மாயாண்டி, அந்த மாயாண்டி சொல்லலை 5 வயது சென்று அறியாத பிள்ளை போல் சென்றி என்று அர்த்தசாம வேளையிலே அம்மா பகவதியாருடைய அடகதவை தட்டுறார். அம்மா அம்மா பகவதி அம்மா சரதா, கதவை திறம்மா. அம்மா அம்மா என்ற அடகதவை தட்டும் போது ஆமா, அறிந்தாள் பகவதியாள். பகவதியாள் யாரடவா பாலகனை யாருமற்ற நள்ளிரவில் கோபுரத்தை உடைக்குகின்றாய், கொடிமரத்தை சாய்க்குகின்றாய். யாரோடைய பாலகனி பாலகனே பாலகனி பாலகனே அரியே சொல்வாய் ஒரு பேரோ அரிய சொல்வா ஒரு பெருமாளே. யாராணி கோபுரத்தை உடைக்கிறாய், கொடிமரத்தை சாய்க்கின்றாய், ஆமா, கொடி பிடித்து வாரபோது கொடிகளை அறுக்கின்றாய். உள்ளதை சொல்றியா? அம்மா பகவதியால் அலறு சத்தம் போடுகிறார். ஆமா, பார்த்தான் சுடல ஐயா. ஐயா, ஆகா, என்ன இந்த உலகத்திலே நம்முடைய சத்தம் தான் பெருசா இருக்கும் நம்ம நினைச்சோமே. நம்ம சத்தம் தான் ஒசக்க இருந்துச்சு. ஆனா இங்க வந்து அம்மா சத்தம் எல்லாம் உயருது. இங்க வந்து பார்க்கும்போது நம்மை விட பெரிய யாரு சத்தம்? ஏன் சொல்லல? ஐயே, இங்க வந்து பகவதி வாசலை காட்டுதையா காட்டுதையா. மை போட்டு பார்க்கும் போது பார்க்கும் போது பார்க்கும் போது காட்டுதையா காட்டுதையா. அந்த பகவதியால் வாசலிலே பகவதியா வாசலில மகாராஜா கோட்டையில மகாராஜா கோட்டையில மாடனுட காவலிலே மாடனுட காவலில 7 கிடரும் திரவியமோ 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 அப்படி ஏகமுடன் பெரிய கண்டா பெரிய கண்டா. திரவியமோ 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 பெருமுறையா தெரியமுறையா. ஏதாவது ஒரு வழி இருக்கிறதான்னு பார்க்கறான். ஆமா, மாந்திரவாதி பெருமுலையும் மை போட்டு பார்க்கும்போது ஆமாகின்ற போது மங்கை பகவதியாளுடைய வாசலை காட்டுகிறான். காட்டுகின்றது. பகவதியாளுடைய வாசலில் வாசலில் மலையாளத்து மகாராஜா ஆண்டவன் சுடலை ஆண்டவர் ஆமா காவல்ல இருக்க ஆளுகிறார் திரவியம். திரவியா அதை பார்த்தான். ஆஹா, வசமா சிக்கி இருக்கு. அங்க இருக்கு 7 கிடாரம் திரவியம் இருக்கிறது. இருக்கின்றது. திரவியம்னு இருந்தா அதுக்கு யாராவது காவலுக்கு ஆள் இருக்கும். ஆமா, வீடுன்னு இருந்தா அதுக்கு வாசல் கதவெல்லாம் இருக்கும்ல. ஆமா, அதனால கதவு இருந்தா சாவி இருக்கும்ல. கதவு இருந்தா பூட்டு இருக்கும், பூட்டுக்கு சாவி இருக்கும். சாவி இருக்கும்ல. ஆமா, அதனால திரவியங்கள் இருந்தாக்கி அங்க ஒரு ஆசாமி யாராவது காவலாளியாவது வாட்ச் பண்ணாதான் இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. அப்படின்னு மீண்டும் மை போட்டு பார்க்கறான். மை போட்டு பார்க்கும் போது வாயாண்டி சுடல ஐயா, என் மலையாளத்து மகாராஜா வெள்ள குதிரையில வீச்சருவா கையுமா நிக்காரு. அடே அப்பா,
அப்படியே வெள்ளை குதிரையில கிழக்க பார்த்து நிக்கார். போட்டா பாக்க மீண்டும் மை போட்டு பாக்குறான். ஆமா மீண்டும் போடுதான். இவன் நிக்கான ஆமா அருவாளோட நிக்கான. ஆமா அருவாளோட நிக்கிறவன் என்ன சாப்பிடுவான், எங்க போவான், அவனை எங்க போக வைக்கலாம் அப்படின்னா கிளப்பலாம். அப்படி மை போட்டு பார்க்கலாம். மீண்டும் மை போட்டு பார்க்கிறான். பார்க்கும்போது என் மாயாண்டி மலையாளத்து மகாராஜாவுக்கு மலையாளத்துல வேகிற மாண்ட பிணம்னா ரொம்ப இஷ்டம். அவளா குதிச்சு ஓடிடுவாரு. மலையாளத்துல வேகிற மாண்ட பிணம் மாம்பழ வாடையா ஐயாவுக்கு வரும் இல்லையா? அப்படின்னு பார்த்தான், மை போட்டு பார்த்தான். சுடலை ஆண்டவனுக்கு சுட்ட பணம் பிடிக்கும். ஆமா சுட்ட பணம் பிடிக்கும். அப்படி என்று மயானத்தை உண்டு பண்ணி ஒரு மையானத்தை உண்டு பண்ணி பொய் பிணத்தை பிடிச்சு வேக வச்சுட்டா சுடலை அங்க போயிருவாரு, நம்ம தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வாரான். போத படைகளை திரட்டி கொண்டு புலையனுடைய கோட்டையை விட்டு கொட்டார கரையை விட்டு கொடி புலைய கோட்டை விட்டு கொட்டார கரையை விட்டு கொடி புலைய கோட்டை விட்டு மலையாள தேசத்திலே மலையாள தேசத்திலே மங்கை பகவதியா வாசலில அம்மா பகவதியா வாசலில மலையாளம் தேசத்திலே பகவதியா வாசலில வாசலில மாயாண்டி காவலீலை சுடலையுட காவலீலை திரவியமோ இருக்க கண்டி மாந்திரவாதி பெரும்புலையன் மலையாளத்திலே மங்கை பகவதியாளுடைய வாசலில் 7 கிடாரம் திரவியம் இருப்பதை அறிந்து மகாராஜா சுடலையாண்டவன் இருக்கக்கூடிய திசையிலிருந்து மேல் திசையில ஒருகாத வழிக்கப்பால் மயானத்தை ஒண்ணு பண்றான். மயானம் போனாதான் நம்ம தூக்கிட்டு வர முடியும். ஆமா பொய்யால மையானத்தை பிடித்து மையானத்தை உண்டு பண்ணி பொய் பணத்தை பிடிக்கிறான். பிடித்து வைக்கான். அப்படியே பூவரசம் கட்டி அதுல அடுக்கி வைக்கான். பூவரசம் கட்ட வந்து பிணம் மாதிரி வாட அடிக்கும். வாட வரும் இல்லையா? அப்படியே மூட்டுகிறான் தீய ஊட்டுகிறான். அப்படியே வேகுது. ஆமா எரியுது அந்த கட்டை வேகுது. அந்த பிணவாடையாக வருகிறது சுடலைக்கு. இந்த சுடலைக்கு வருது. அப்படியே மையானத்துல வேகிற மாண்ட பிண வாட மாம்பழ வாடையா இந்த மலையாளத்து மகாராஜாவுக்கு வருது. அப்பதான் நினைக்காரு, என்ன நினைக்காரு, நம்ம அம்மா வாசலுக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. சாதமா பருப்பு சாம்பாரையும் கலந்துக்கிட்டு ஊத்துதா. ஆமா இன்னைக்கு வசமா போய் சாப்பிட்டுலாம். சாப்பிட்டு காலெல்லாம் வலிக்குது. பச்சரி சாதம் சாப்பிட்டு உழைஞ்சி கிடக்கு, கால் உழையுதோ. ஆமா ஆளாளம் ஆயாண்டி ஐயா மலையாளத்து மகாராஜா நினைக்காரு. என்ன நினைக்கார், இன்றைக்கு நல்ல மத்தியானம் போல வேட்டைக்கு போயிட வேண்டியதுதான். அப்படி என்று 7 கிடாரம் திரவியத்தை மறந்தான் ஈசமக மாயாண்டி ஒத்த பந்தம் கைப்பிடித்தார். ஓடி வருகிறார் சுடல. அப்படி வல்லையத்தை எடுத்தார். நல்ல பிள்ளை மாயாண்டி மயான காட்டுக்கு வந்தார். அப்படியே வல்லையத்தை மூட்டத்துல குத்துறாரு. அப்பா ஒரு குத்தி மூட்டத்தை பிரிக்காரு. அப்படியே வல்லையத்தை வச்சு குத்தி அந்த மூட்டத்தை பிரிக்காரு. அங்க இருந்துச்சா, அங்க போய் மூட்டம்ல பிண ஒன்று இல்லையா பொய்யாக இருக்கையா. அடிச்சு சாப்பிட ஒண்ணுமில்ல, கறிக்கட்டையா கிடக்கு. யாரோ என்னை ஏமாத்திட்டானா அம்மா. கண்ணுக்கு தென்பட்டாமனா கறிக்கட்டையா கடிச்சு தின்றுவானா. ஐயா அங்க அந்த மயான குழியில வச்சு ஆதாளி போடுறாரு. அங்காரத்துல ஆடுதாரு. எவன்டா என்னை ஏமாத்துறவடே யார் நிக்கா. சுடலை ஆண்டவன் சென்ற பின்னால் இந்த மாந்திரவாதி பெரும்புலைய 7 கிடாரம் திரவியத்துல ஒரு அண்டா திரவியத்தை அப்படியே பூதங்களால தூக்கிட்டு வாரான். ஆமா பூதப்படையால தூக்கிட்டு வாரான். ஆமா ஏழேலோ பாட்டு பாடி வாரான். பாட்டு பாடி தூக்கிட்டு வாரான். அப்படி வந்தார். மாந்திரவாதி சென்று விட்டான். கொள்ளை அடித்து சென்று விட்டான். ஆமா சுடலை மாட சுவாமி வந்து பாக்காரு. ஆமா ஒரு அண்டாவா காங்கல வந்தான். மயானத்துக்கு போனோம் பொய்யா போச்சு. யாரோ நம்மளை ஏமாத்திட்டான். ஆமா
ஒரே ஓட்டமா கோயிலுக்கு வந்தான். ஆலயத்துல வந்து பாக்குறான். அண்டாவுல ஒரு அண்டாவை காணல. ஆமா, ஒரு அண்டாவை காணல. 7 அண்டா திரவியம் இருந்தது, ஒரு அண்டாவை காணவில்லையே. காணவில்லை. எவனோ நம்ம ஏமாத்திட்டு தூக்கிட்டு போயிட்டானே. ஒருவேளை அம்மா எடுத்து வச்சிருப்பாளோ? கேட்டு பாப்பமே. அம்மாட்ட வாரான். ஆமா, மலையாளத்து மகாராஜா என் செல்லப்பிள்ளை வாயாண்டி வாராரு. அம்மா பகவதியே, எந்தாய பகவதியே, எந்தாய பகவதியே, அம்மா எந்தாய பகவதியே, எந்தாய பகவதியே, அம்மா எந்த வார்த்தை சொல்லை கேளாய், சொல்லை கேளாய். எந்தாய பகவதியே, அம்மா எந்தாய பகவதியே, எந்த வார்த்தை சொல்ல கேளா, சொல்ல கேளா. அம்மா பகவதி அம்மா, இதனால் இதுவரைக்கும் உன் மகன் மாயாண்டி நான் காத்து வந்தேன் திரவியம். காத்து வந்த திரவியத்தை எவனோ களவாடி போய்விட்டான், சென்று விட்டானே. அம்மா, களவு செய்து போனவனை கண்டுபிடித்து கருவறுக்க வேணும் தாய். வேணும் தாயே. தாயே நீ என்ன செய்யணும்? ஆமா, நல்வாக்கு நீ கோடம்மா, நல்வாக்கு நீ கோடம்மா, 8 நாளில் வந்திடுவேன், வந்திடுவேன். நல்வாக்கு நீ கோடம்மா, நல்வாக்கு நீ கோடம்மா, 8 நாளில் வந்துடுவே, வந்துடுவே. மகனே என்னை விட்டு போனையானா, என்னை விட்டு போனையானா, உன்னை யாரை விட்டு தேடிடுவே, யாரை விட்டு தேடிடுவே. என் செல்வ களஞ்சியமே, செல்வ களஞ்சியமே, என் செல்ல பிள்ளை சுடலை ஐயா, சுடலை ஐயா. செல்வ களஞ்சியமே, செல்வ களஞ்சியமே, செல்ல பிள்ளை சுடலை ஐயா, சுடலை ஐயா. தாயே பகவதியே, பகவதியே, அம்மா, நான் காத்து வந்த திரவியத்தை நேர்த்தி களவாடி சென்று விட்டான். அம்மா, சென்று விட்டானே. அம்மா, களவு செய்து போனவனை கண்டுபிடித்து கருவறுக்க வேணும். வேணுமே அம்மா. வாழ்த்தி வரம் கூட அம்மா, வல்லையத்த கை கூட அம்மா, போத்தி விடையுடை போக விடை குடம்மா, குடம்மா. பகவதி இடத்தில் பால சுடலை கேட்கும் போது, கேட்கின்ற போது பார்த்தாளம்மை பகவதியாள். ஆமா மகனே, மகனே, என் வாயாண்டி 7 கிடாரம் திரவியம் போனாலும் போகட்டும் அவனே, நீ போவாண்டாம். போகாதப்பா. ஆமாப்பா. என் மகனே மாயாண்டி, என்ன ஏன் தெரியுமா? வடநாடு போனவங்க வருவாங்க போவாங்க. ஆமா. மேல்நாடு போனவங்க மேன்மை பெற்று வருவாங்க. கீழ்நாடு போனவங்க கீர்த்தி பெற்று வருவாங்க. தென்னாடு போனவரை அம்மா திரும்பி வர பார்த்தது இல்லையே. அது மலையாளம் போனா மறுத்து வர மாட்டாங்க. அது மட்டுமா? இனி என்ன எப்படி தெரியுமா? எப்படி? வடநாடு ஆனல மகனே மாயாண்டி, மகனே மாயாண்டி, மகனே மாயாண்டி, மகனே மாயாண்டி, தென்னாடு பெண்ணழகு சுடலம் மாயாண்டி, வடநாடு அழகு மகனே மாயாண்டி, மகனே மாயாண்டி, தென்னாடு பெண்ணழகு மகனே மாயாண்டி, பொல்லாதம் ஆந்திரவாதி மகனே மாயாண்டி, மகனே மாயாண்டி, ஐயா மகனே மாயாண்டி, மகனே மாயாண்டி, அவ பிடித்தடை பாசிமளுக்குள்ள சுடலம் மாயாண்டி, மகனே மாயாண்டி, மகனே மாயாண்டி, மகனே மாயாண்டி, பொல்லா
பொல்லாத மாந்திரவாதி. ஆமா, பிடிச்சு உன்னை சிமிழுக்குள்ள அடைச்சிருவான். அடைச்சிருவான். போக வேண்டாம் கண்மடி, பொருள் போனாலும் போகட்டும் போகட்டும் அப்படிலாம் சொல்லணும் அம்மா. ஆமா 5 ரூபா நம்ம தொலைச்சிட்டு போனா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 5 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன், ஆமா நீ தொலைச்சிட்டு வந்துட்டியே அப்படின்னு 5-6 போதை கொடுப்பா. நம்ம அம்மாலாம் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அம்மா பகவதியால் அப்படி சொல்லவில்லை. சொல்லல, எவ்வளவு பொருள் பண்ணாலும் போட்டோம். 7 அண்டா திரவி இருக்குப்பா. ஆமா, 1 அண்டா தானே போயிருக்கு. என் புத்தி உள்ள மவனே நீ போண்டாமுங்கால. இன்னும் 6 அண்டா திரவி இருக்குப்பா. ஆமா, செய்யாம சாப்பிடலாம். போகாத என் மகனை, பொருள் போனாலும் போகட்டும் போகட்டும் என்று அம்மை பகவதியா சொன்னவுடனே ஆமா பார்த்தாரே ஐயா மலையாளத்து மகாராஜா. மகாராஜா பார்த்தி எம்மா மாந்திரவாதின்னு தானே சொல்ற. ஆமா, மாந்திரவாதியுடைய மந்திரமும் இந்த மாயா நீருடைய தந்திரமோ 8 நாளைக்குள்ளே பார்த்து வருகிறேன் சென்று வருகின்றேன். ஆனால எனக்கு உன்னுடைய ஆசையும் அருளும் கிடைக்கணும் அம்மா. வாழ்த்தி வரங்க கூட வள்ளியத்த கை கொடு. அப்படி என்று சுடலை கேட்டவுடனே கேட்டவுடனே இவ சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆமா, மகனே வாயாண்டி, மாயாண்டி போய் வா என்று பூசினா விபூதியை, ஆமா புலையனை வென்று வா என்று சொல்லி அம்மா வாழ்த்தி வரம் கொடுத்து வல்லையத்தை கை கொடுத்தா. கை கொடுத்தாள். தாயாரிடா விடைகள் பெற்றா, தாயாரிடா விடைகள் பெற்றா தானே எந்த சுடலை ஐயா, தாயாரிடம் விடைகள் பெற்றா, தாயாரிடம் விடைகள் பெற்றா, தாயாரிட சுடலை தெய்வம். போய் வா புலையனை வென்று வா என்று வாழ்த்தி வரம் கொடுத்து வல்லையத்தை கை கொடுத்து அனுப்பினாள் பகவதியாள். பகவதியாள் தாயாரிட விடைகள் பெற்ற சுடலை ஆண்டவன் எப்படி வருகின்றார்? எப்படி கார்மே ஓங்கும் பகடதலம் மேவிய கற்பக பிள்ளையாரே, கற்பக பிள்ளையாரே குமாரனான் கந்தனார் தொந்திக்கு குமாரனார் பூதாமியே தாண்டவம் ஆடிய ஈசனே அருளிய புத்திரனே அந்தாதி பாடுறே உந்தன் அடைக்கலாம், அந்தாதி பாடுறே உந்தன் அடைக்கலாம் ஆறுமுகத்தோனே மங்கை பகவதி வாசலை விட்ட மாடன் சுடலை மாய சொரூப வடிவம் கொண்டார். மறு வேஷம் போடுறாரு. மந்திரத்தால மாங்காய் பழுக்காது. அது எப்படி தந்திரத்தால் தான் பழுக்க வைக்க முடியும்? தந்திரத்தால் மாங்காய் பழுக்க வைக்கலாம். ஆமா, மாடன் சுடலை ஆண்டவன் மலையாளத்து மகாராஜா. மாந்திரவாதி பெரும்புலையின் கோட்டைக்கு போகணும் அப்படின்னா நாம இப்படியே போனா அவன் இருந்து அந்த பொருளை திருப்பி வாங்க முடியாது. ஆகையினால் எங்க வருகின்றார்? தாயாரிடம் விடைகள் பெற்றி தானே வாரார் ஆண்டவன் சுடலை ஆண்டவன் வருகின்றார். பகவதியாளுடைய கோட்டையை விட்டு அப்படியே திருவனந்தபுரம் வருகிறார். திருவனந்தபுரத்திலே வந்தார் பத்மநாத சுவாமி. ஆமா, சுடலை ஆண்டவனுக்கு தாய் மாமா. ஆமா, பத்மநாத சுவாமி. ஆமையா, மாமாட்ட வந்து கேட்காரு. மாமாட்ட வந்து என்ன பெண்ணா கேட்காரு? மாமாட்ட பொண்ணா இருக்கு. பத்மநாத சுவாமியானவர்
அந்த திருவனந்தபுரத்திலே அந்த பகவானை நம்ம வணங்கணும் அப்படின்னா 3 வாசல் வழியா பார்க்கணும். 3 வாசல்ல பார்த்தாதான் முழு உருவத்தை பார்க்க முடியும். முதல் வாசல்ல பார்த்தா அவருடைய தலையை பார்க்கலாம். இரண்டாவது வாசல்ல பார்த்தா அவர் உடலை பார்க்கலாம். மூன்றாவது வாசல்ல பார்த்தா அவர் காலை பார்க்கலாம். பரவாயில்ல, போய் பார்க்கணும். திருவனந்தபுரத்திலே என் பெருமாள் நாராயணமூர்த்தியாக காட்சி கொடுக்கின்றார் பத்மநாத சுவாமி. ஆமா, அவர் தெற்கே தலை வைத்து வடக்கே கால் வைத்து படுத்திருப்பார். அவரை பார்க்கணும் அப்படின்னா 3 வாசல்ல பார்க்கணும். அந்த தாய் மாமா திருவனந்தபுரத்தில் பத்மநாத சுவாமியை பார்க்க இந்த சுடலை ஆண்டவன் வாராரு. மாமா மாமா மாமான்னுட்டு வராரு. பார்த்தார் பத்மநாத சுவாமி. என்ன மருமோனா? ஐயா மருமகனே வாங்க. ஐயா மருமகனே அருமையுள்ள பாலகனை. ஐயா மருமகனே அருமையுள்ள பாலகனே. என்னுடைய தங்கை பெற்ற ஏற்றதொரு சுடலை ஐயா. என்னுடைய தங்கை பெற்ற ஏற்றதொரு சுடலை ஐயா. என் மாயாண்டி சுடலை ஐயா, புல்லாத சுடலை ஐயா, பேச்சு மக முண்டசாமி. ஏ ஐயா, முண்டசாமி, சொல்லசாமி, கருப்பசாமி, வைரோஜம். தங்கை பெற்றெடுத்த தவ புதல்வன் நீ. தங்கை பெற்றெடுத்த தவ புதல்வன் மருமகனே. வாங்க மருமகனே, வாங்க வாங்க அப்படின்னார். எதுக்கு வந்தீங்க? ஐயா, என்னை தேடி வந்த காரணம் எதுக்கு? மாமா 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 எப்படி கேட்காரு? மாமா அம்மா கூட பிறந்த அருமை மாமாய மாமா. அருமை உள்ள மாமாவே. மாமாவே, உங்களை நான் எப்படி தேடி வந்தேன் தெரியுமா? எதுக்கு? உங்க தங்கச்சி எங்க அம்மா பகவதி இருக்காங்களே. ஆமா. அம்மாவுடைய வாசல்ல நான் காவலாக இருக்கேன். 7 கிடாரம் திரவியத்துக்கு காவலாக இருந்த மாமா. ஆமாமா. நேற்று எவனோ ஒரு அண்டா திரவியத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான் மாமா. ஆமா மாமா. களவு செய்து போனவனை நான் கண்டுபிடிக்கணும் மாமா. மாமா. மாமா கண்ண மாமா, நீங்க தான் எனக்கு கருணை காட்டணும் மாமா. ஆமா, உங்ககிட்ட 2 பொருள் இருக்கா, தந்தா தான் அவனை நான் ஜாலி முடிக்க முடியும். என்ன வேணும்பா மருமகனே? ஆமா, நீங்க இருக்கீங்க பஞ்சனமத்தா. தாய் மாமாவுக்கு மருமக்கமார் மேல ரொம்ப பாசம். ஆமா, யானை தூக்கி சமக்க கூடியது அவர் தானே. ஆமையா, தாய்க்கு அப்புறமா தாய் மாமனார். தாய் மாமனாரு. அதனால உங்ககிட்ட 2 பொருள் இருக்கு, அந்த பொருளை தாங்க. 2 பொருள் வேணுமா? ஆமா, நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா பஞ்சனமத்தா? படுத்திருக்கிறீர்களே 5 தலை நாகத்து மேல. அந்த பஞ்சனமத்தையும் நீங்க வச்சிருக்கீங்களா? புல்லாங்குழல் சீங்குழல். புல்லாங்குழல் அந்த குழலும் தந்தேங்கன்னா நான் அவனை போய் கொண்டுட்டு வந்துடுவேன். கண்டுபிடிச்சிருவேன், கண்டுபிடிச்சிருவேன். அப்படியா? ஓஹோ, நான் படுத்திருக்கக்கூடிய பஞ்சநமத்தாகிய பாம்பனை கையிலே வைத்திருக்கின்ற சீங்குழல் புல்லாங்குழல். ஆமா, 2 வேணுமா? 2 வேணும் மருமகனே. மாமா படுத்திருக்கிற பஞ்சநமத்த பாம்பனை. கடல்ல அந்த பாம்பு மேல படுத்திருக்கேன். தந்துட்டோம்னு வச்சுக்க என்ன ஆகும்? மாமா வந்து தண்ணிக்குள்ள தோப்ப. மகுட கலைஞர்கள் கோவிலுக்கு வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறார்கள். நிக்காங்களா அண்ணாச்சி? மகடக்கார அண்ணாச்சி உங்களை கோயில்ல கூப்பிடுதாங்க. நல்ல மகடத்தை காய வச்சிட்டீங்களா? சீக்கிரம் வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாடன் சுடலை ஆண்டவன் தாய் மாமா பத்மநாத சுவாமிகிட்ட கேட்கும் போது பார்த்தார் என் பெருமாள் நாராயணமூர்த்தி. மருமகனை என்ன புல்லாங்குழலை கொண்டு போய் பகுடி குழலாக்கி 7 அரைக்கால் ஆடாதில்லை, 7 அரைக்கால் ஆடாதில்லை, வாசிக்கணோ மகிடத்தை புல்லாங்குழலை மகுடி குழலாக்கி பேச்சியம்மா சுடலையா
கல்யாணம் பண்ண வந்தேன் என்று சொன்னார். சொல்ல பொல்லாத கிழவனாக வந்து என்னை மணமுடிக்க வந்திருக்கின்றாயே, வாராருல பொல்லாத கிழவரு, ஓடி போடா ஆமா பண்டாரமே என்று சொன்னால் சொன்னார். மாயாண்டி சுடலை ஆண்டவனுக்கு கோபம் வந்தது. வந்தது. பெரும்புலையன் மகளாகிய மாவுசகியை மாடன் சுடலை ஆண்டவன் சொன்ன சமத்த முடிச்சாரி களவு செய்து போனவனை கண்டுபிடிச்சு கருவறுக்க வேணும் என்று அந்த மாவுசைக்கு பெண்குடியாளை மாயாண்டி சுடலை ஆண்டவன் அப்படி கற்பழித்து அன்று முதல் கருவுற்று 9 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். அந்த 9 மாத கர்ப்பிணியாக இருக்கிற போது மலையாளத்தில் சமசாரிகள் விவசாயம் செய்தார்கள். அந்த பைத்தை எல்லாம் அந்த சுடலை ஆண்டவர் அழித்தார். பைத்தை அழித்தவுடனே ஈ விளக்குவதற்கு பெரும்புலையனை அழைத்து சென்றார். புலையனானவர் ஈ விளக்க வரும்போது ஆண்டவர் மாயாண்டி மலையாளத்து மகாராஜா அவர் பூனை போல உலாவுவாராம் புலி பாய்ச்சல் பாயுவாராம் பூனை போல புலி பாய்ச்சல் பாயுவாராம் யானை போல அலறுவாராம் பன்றி போல உருமுவாராம் யானை போல அலறுவாராம் பன்றி போல உருமுவாராம் அடே ஏது காணும் பெரும் போலையா, ஏது காணும் பெரும் போலையா, அடே விளக்க வந்தாயோடா சிறுசுளவு புடுங்கி செவிட்டோடு அடித்தார். அடிபட்ட ஆந்திரவாதி வீட்டுக்கு வந்தான். 4 பேரை காவலுக்கு வச்சான். மாயாண்டி பின்னால போயிட்டார். அப்படி பெரும்புலையன் கோட்டையில போய் அட்டகாசம் செய்யும் போது பார்த்தாம் ஆந்திரவாதி, ஏ ஐயா மலையாளத்து மகாராஜா, அட்டகாசம் செய்யாதே, ஆதாளி போடாதே, அண்ணனும் தம்பியுமாக நம்ம ஆதரவாக இருக்க வேண்டும். வருகிற வெள்ளிக்கிழமை நான் உனக்கு கொடை போட்டு தாரேன். 7:30 நாட்டில் ஈந்தம்பிழா மூட்டிலே 8வது வீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி ஆண்டவன் சுடலை மகாராஜாவுக்கு கல்யாணத்தை நடத்தினா. கொடவிழா நடத்தும் போது அருளாகி ஆடுகிறார். ஏ பெரும்புலையா, உன்னுடைய கோட்டைக்கு நான் வரணும் அப்படின்னா உன் சிமுளுக்குள்ள நான் அடவிடணும்ல, 9 மாத சூலி பெண்ணை ஊட்டு போட்டு கூடடா, தலைப்பிள்ளையாக இருக்கணும், தலைப்பிள்ளை சூலியாக இருக்கணும் என்று இந்த மாயாண்டி மலையாளத்து மகாராஜா கேட்கும் போது பார்த்தான் பெருமுலையில், அப்பேற்பட்ட பழிக்கு நான் எங்கே செல்வேன் ஐயா, உன்னுடைய மகளை போடுடா, உன் தலைமகளாகிய மாவுசைக்கு இருக்கிறா, என் மகளை நீ எங்கே கண்டாய் ஐயா? ஆமா கண்டேன். பிச்சைக்கு வந்தேன் நான் பெண்மகளை கண்டேனடா, கஞ்சிக்கு வந்தேன் கண்மணியை கண்டேனடா. பார்த்தாம் ஆந்திரவாதி பெத்த மகளை போனால் என்ன, இந்த சுடலையை பிடிச்சு அடைக்கணும் என்று நினைத்து மகளை அழைக்க வருகிறார். அர்த்தசாம வேளையில் மகளை அழைத்து வந்தார். 7 அடுக்கு பரன் மீதில் ஏற்றினான் தலைமகளை. கத்தாழ நார்களித்து கயிறு போட்டு கட்டுகிறார். கதறினா மாவுசைக்கு. அவள் அழுகின்ற போது மாயாண்டி பார்த்தா, என்னடா இந்த நல்ல நேரத்தில் அழுக சத்தம், வேலை நல்ல தவறுதடா, வெட்டிகேரி பலி கொடுடா, சமய நல்ல தவறுதடா, தங்கை எடுத்து வழி கொடுடா, மாயன் சுடலை ஆண்டவர் ஆகாளி போட்ட அல்லற சிலர செய்தா, பெத்த மகள் என்று மாறாமல் பேட அருவாளை எடுத்து மகள் மேல போட்டு மாவோடு கொடியோடு எடுத்து வைத்தான் பிள்ளையதை, பலி கொடுத்தான் தலைமகளை, பூஜையை தான் சுடலை அவர் சிவளதையும் திறந்து வைத்தார். சிவளுக்குள்ள அடப்பட்டாரே 3.25 நாளிகையில் அடப்பட்டாரே சுடல ஐயா. அப்படி நாளிகையில்
முக்கால் அழிகையில் அடப்பட்டார் முண்டனா ஆகிய மாயாண்டி. அப்படி நீலகண்டன் கசத்திலே கொண்டு தாழ்த்தார். வீட்டுக்கு வந்தா புலையன் மனைவியாகி புலக்கொடியால் நான் பெத்த மகளை எங்கே என்று கேட்கிறார். அவளை பத்தி பேசாத அப்படின்னா அப்படி அழுது புலம்பினாள். நான் பெற்ற மகளை நீ என்ன செய்தா சண்டாளா, அவளை பத்தி பேசாத என்று சொன்ன உடனே ஐயோ முறைய என்று தண்ணீருக்கு வருகிறார். செப்பு குடத்தை எடுத்து நீலகண்டன் கசத்துல வந்து புலையன் மனைவி தண்ணீர் எடுக்கும் போது 3.25 நாளிகை கழிந்த பின்னால் என் முண்டலாகிய மலையாளத்து மகாராஜா அப்படி சிமிழ் வெடித்தது. துள்ளி குதித்த எலுமிச்சங்கடியாகி புலையன் மனைவி குடத்துக்குள்ளே வந்து புலையனுடைய கோட்டையிலே வந்து காளி புலையன் கோட்டைகள் எல்லாம் கட்டளை கருவாக்கினார் சுடலை. அந்த 7 கிடாரம் திரவியத்திலே ஒரு அண்டாவை எடுத்து வந்த திரவியத்தை தாயாகிய பகவதி அம்மாள் இடத்திலே ஒப்படைத்தார். அம்மா பகவதியை நான் நினைத்ததை நிறைவு செய்து விட்டேன் அம்மா, வாழ்த்தி வரங்கொண்டு என்று சொல்ல என் மலையாளத்து மகாராஜாவுக்கு அம்மையான பகவதியும் என் தாயாகிய பேச்சி அம்மாளும் வாழ்த்தி வரம் கொடுத்தார். வர வள்ளையத்தை கை கொடுத்தார். வாங்கிய சுடலை ஆண்டவன் எங்க வருகிறார்? மலையாளம் தான் கடந்து வாராரே சுடல ஐயா, ஒவ்வொரு ஊர் கடந்து ஓடி வாரா சுடல தெய்வம் மூணா தாங்கரையாதிர அந்த முக்கூடல் பதியாதிர சிவல பேரி நகரத்தில வாலகுரு சன்னியாசி ஐயா சன்னியாசி கோணாரிக்கு கோணாரிக்கு வாக்கு சொன்னார் சுடல ஐயா கோணாரிக்கு அங்கிருந்து பயணமானார். அழகு பிள்ளை சுடல தெய்வம் மேற்கு திசை நோக்கியல்லோ வாராரே மாயாண்டி என் தாயான பேச்சியம்மாள் தாராளமா ஏகி வாரார். கோவில்பட்டி நகரத்தில மலையாளத்து மகாராஜா நடராஜ புரமாதிரை நல்ல பிள்ளை சுடல தெய்வம் ஆதாளி போடுவாரா அல்லறைய செய்யும் போது சங்கர் சுவாமி அவர்களும் என் ஆண்டவனாகி மலையாளத்து மகாராஜாவை திரு சங்கர் சுவாமி அவருடைய பூஜாரி அவருடைய குடும்பத்தார்களும் உற்றார் உறவினர்களும் ஊர் உலகத்து மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆடி மாசம் 3வது வெள்ளிக்கிழமை ஆண்டவனை வணங்கும் போது வணங்குகின்ற மக்களுக்கு முள்ளும் அறியாமல் மறித்து கொப்புவாடாமல் வேற விடைகளேது வந்திடாமல் என் மலையாளத்து மகாராஜா பேச்சி அம்மாள் என்றைக்கு வேலி கட்டி மங்களமாக காத்து வருகிறார்.